குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு சரியான தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். அது போலீஸ்னா ஒரு பெரிய தலைவலி இல்லையா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க தேவையில்லாம கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க மாமா. பூமி பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? உனக்கு விஷயம் என்னன்னு புரியல பூர்வா. இது ரொம்ப சீரியஸான மேட்டர். போலீஸ் கிட்ட சொல்லிதான் ஆகணும். ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், நான் ரவி பேசுறேன் சார். நாங்க ஃபேக்டரி கட்ட பூமி பூஜைக்காக தோண்டும் போது ஒரு மனுஷனோட எலும்பு கூடு கிடைச்சிருக்குங்க. எங்களுக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. நான் அட்ரஸ் ஷேர் பண்றேன். நீங்க கொஞ்சம் சீக்கிரமா இந்த இடத்துக்கு வர முடியுமா ப்ளீஸ் சார்? சரிங்க சார். போலீஸ் இப்ப வந்துடுறேன்னு சொன்னாங்க. கர்மத்தோட பலன் தாமதமாகலாம், ஆனா அதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இல்லையாப்பா? ஆமாம்மா. சார், ஒரு பிரேஸ்லெட் கிடைச்சிருக்கு சார். வெரி குட். இந்த பிரேஸ்லெட் தான் நமக்கு முக்கியமான எவிடன்ஸா இருக்க போகுது. குற்றவாளியும் சீக்கிரமா கண்டுபிடிக்க உதவும். இது கண்டிப்பா மர்டர் பண்ணவங்களோட பிரேஸ்லெட்டா தான் இருக்கணும். இன்வெஸ்டிகேஷன்ல எல்லாம் தெரியும். இது யாரோட பாடிங்கிறது மட்டும் இல்ல, சோபா சந்திரா உண்மையிலேயே தீ விபத்துல தான் இறந்து போனாங்களா இல்லனா யாராவது கொலை பண்ணி இங்க புதைச்சிட்டாங்களாங்கிற எல்லா டீடைல்ஸும் அதுல தெரிஞ்சிடும். இன்ஸ்பெக்டர் சார், 2 நாள்ல உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் அனுப்பிச்சு வைக்கிறேன். அது வரைக்கும் இந்த ஏரியா முழுக்க எங்க கஸ்டடியில தான் இருக்கணும். உங்களோட ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது சார். டோன்ட் வரி, சட்டத்துல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. நீங்க கொஞ்ச நாளைக்கு இது எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ண வேண்டி இருக்கும். சரிங்க சார். நாங்க கிளம்புறோம் சார். சரிங்க சார். வாங்க. பூமி, உன் மாமனாருக்கு எப்படி இருக்குமா? என்ன பக்கத்துல கூட வர விடாம மீரா அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டா. அப்பத்துல இருந்து அவர்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. சொல்லுமா, அவர் இப்ப எப்படி இருக்காரு? நீ பாத்தியா? இல்ல அத்தை, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. மாமா கிட்ட போன் கொடுக்கறேன், பேசுறீங்களா? வேணாம் வேணாம் வேணாம். நான் அவர்கிட்ட பேசினா அவர் என்ன பார்க்கணும்னு என் பக்கத்துல வரணும்னு நினைப்பாரு. அப்படி நடந்தா திரும்ப சண்டை தான் நடக்கும்மா. சரிங்க அத்தை, நான் வீடியோ கால் ஆன் பண்ணி மாமாவை உங்களுக்கு காட்டுறேன். சரிம்மா. என்னங்க டேப்லெட்? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காங்க? நான் அவளை அடிக்க போனா நீங்க எதுக்காக குறுக்கல வந்தீங்க? இன்னும் கொஞ்சம் ஆழமா அடிபட்டிருந்தா உங்க உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொன்னாரு. மீரா, சாரதாக்கு ஏதாவது ஒண்ணுடா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. வணக்கம் சாமி. வணக்கம். சொல்லுங்க, என்ன திடீர்னு? நான் தான் வர சொன்னேன்.
வாங்க சாமி, வந்து உட்காருங்க. அத்தை, எதுக்காக இவரை இங்க வர சொன்னீங்க? அதாம்மா, உன் மாமாவுக்கு அவ்வளவு பெரிய விபத்து நடந்துச்சுல்ல. நீங்க தானே அத்தை அடிச்சீங்க? நான் ஒன்னும் அவரை அடிக்கணும்னு நினைக்கல. அந்த சாரதாவை தான் அடிக்கணும்னு நினைச்சேன். அவர்தான் பெரிய ஹீரோ மாதிரி குறுக்க வந்துட்டாரு. எல்லாத்துக்கும் அந்த சாரதா தான் காரணம். அவ எங்க வாழ்க்கையில இருக்க கூடாது. அதுக்காக தான் பரிகாரம் பண்றதுக்காக சாமி இங்க வர சொன்ன. சுவாமி, அந்த ராட்சசி எங்க வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு மன நிம்மதியே இருக்காது. அவ எங்க வாழ்க்கையை விட்டு நீங்கி போயிடணும். அவதான் ஏதோ சூனியம் பண்ணி என் புருஷனை அவளையே சுத்தி வர வைக்கிறான். அவரு என் கூட தான் இருக்கணும். ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க. அத்தை, ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? உனக்கு எதுவும் தெரியாது பூமி. அந்த சாரதாவை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். வணக்கம் சாமி. வணக்கம். அம்மா, உன் புருஷன் ஜாதகத்தை எடுத்துட்டு வாம்மா. ஆ